ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாருடா அவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாம்பி சீரீஸை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். அதாவது அந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக் கிரிம்ஸ்க்கும் நீகன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும் நிறையா பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து அவர் எப்படி வந்தாரா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ரிக் கிரிம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீகனுக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி, அவரோட ஃபேமிலியை சேவ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ணி, நீகனோட குரூப்லேருந்து சிலரை கொண்டு வராரு. அவங்களையும் இவங்க வச்சு பாதுகாக்கிறாங்க. சிலரை ஹில் டாப்லையும், சிலரை வந்து அலெக்சாண்ட்ரியாவிலையும் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஜாம்பிஸ் அதிகமாகிடுது, அதோட அட்டாக் அதிகமாகுது. அலெக்சாண்ட்ரியாவில் இருக்க இவங்களுடைய குரூப்புக்கும் நீகனுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கும் பிரச்சனை ஆகுது. ஸோ அதை சமாளித்து வராங்க. அதாவது ஒரு கட்டத்தில் ஜாம்பிஸ் அதிகமாக அவங்களுக்கு ட்ரபிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரிக் கிரிம்ஸ் வந்து ஜாம்பிஸை ஒரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணி அங்கே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணி கொண்டு வராரு. இடையில அவருக்கு காயமாயிடுது. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுது. அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட உசுரை கொடுத்து ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு வராரு. எங்கே அப்படின்னா, அவர் கட்டியிருக்கக்கூடிய அந்த புது பிரிட்ஜில் அசம்பிள் பண்ணுறாரு. அவரை சேவ் பண்ணுறதுக்கு சில குரூப்ஸும் வராங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுது அப்படின்னா, இவர் அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கட்டின அந்த பாலத்தை அவரே அங்கே இருக்கக்கூடிய பாம்பை ஷூட் பண்ணி பிரிட்ஜை பிரேக் பண்ணி ஜாம்பிஸை அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிற அளவுக்கு பண்ணிடுறாருங்க. இதில் என்ன ஆகிடுது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பயங்கரமான காயத்தோடு இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் மறுபடியும் இந்த ஒரு பாம் பிளாஸ்டில் அவர் வந்து அடிபட்டு ஆற்றுலேயே அடிச்சுட்டு போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ரிக் கிரிம்ஸை வந்து அந்த ஒரு வேஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிக் கிரிம்ஸை ஒரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, த்ரூ ஒருத்தரோட ஹெல்ப் மூலமாக ரிக் கிரிம்ஸை கடத்துறாங்களா இல்லை தூக்கிட்டு போகிறாங்களா அப்படின்றத பின்னாடி தான் சொல்கிறாங்க. ஸோ ரிக் கிரிம்ஸு காணாமல் போயிடுறாரு. இவங்களை தேடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டேரலாக இருக்கட்டும், மேகியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹில் டாப்பை மேகி கைட் பண்ணுறாங்க. அவங்க தான் லீடராக இருந்து பார்த்துக்கிறாங்க. இங்கே அலெக்சாண்ட்ரியாவை சிலர் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா, விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வராங்க. அவங்க யார் அப்படின்னா, அந்த ஜாம்பிஸோட ஸ்கின்னை எடுத்து இவங்க போட்டுட்டு சர்வை பண்ணிட்டு இருக்கவங்க. அதில் முக்கியமான லீடர் யார் அப்படின்னா, ஆல்ஃபா அப்படின்றவங்க முக்கியமான கேரக்டர். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ஃபாவை இவங்க கொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க. பிளான் பண்ணி எப்படி கொல்றாங்க அப்படின்றதாங்க தொடர்ச்சியாக போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபாவையும் அவங்க கொண்டாடுறாங்க ஒரு பிளான் பண்ணி. ஆனால் இதுக்கு இடையில இவங்களுக்குள்ள நிறைய பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ஃபாவை இவங்க கொன்னதுக்கப்புறம் ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கிட்ட பிரச்சனை ஆகுது. அவங்க யார் அப்படின்னா, இவங்க அலெக்சாண்ட்ரியாவிலையும் ஹில்டாப்லையும் வச்சிருந்த ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இவங்க அந்த ஃபுட்டெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேகி காணாமல் போயிடுறாங்க கொஞ்ச நாள். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நீகன் பண்ண சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க ஏன் கொஞ்ச நாள் வெளியே போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேகி போனதுக்கப்புறம் திருப்பி இந்த ரீப்பர்ஸை கண்டுபிடிக்கும் போது தான் மேகி ஜாயின் ஆகிறாங்க அவங்க கூட. ஸோ ரீப்பர்ஸை போய் பார்த்து இவங்க அங்கே ஒரு ஃபைட் பண்ணி அங்கேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு எல்லாரையும் காப்பாற்றி வெளியே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே காமன்வெல்த் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே எப்படி போகிறாங்க அப்படின்னா, நம்ம யூஜின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹில் டாப்பில் இருக்கும்போது அப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுக்கு ஒரு லேடி வந்து அந்த பக்கம் இருந்து பேசுகிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்றது சொல்லலை. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கலந்து பேசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே யூஜின் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவங்களுக்கும் யூஜினை பிடிச்சிருது. ஒரு கட்டத்தில் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க. யூஜின் நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஜின் வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் வரணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் யூஜின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 4 பேரை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. அதில் வந்து யார் அப்படின்னா, இவங்களால காப்பாற்றப்பட்டவங்களும் ஆல்ரெடி இந்த கிங்டமில் இருந்த கிங் எசேக்கியல் இருக்கார் இல்லையா, அவரும் தென் இவங்க கூட போகிற வழியில் ஒருத்தவங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. இவங்க போகும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, அங்கே காமன்வெல்த்தில் இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே இவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எல்லா வசதியும் இருக்குது, தேட்டர்லேருந்து மால்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ அதை வந்து ஒரு கவர்னர் அப்படின்னு ஒரு லேடி பமீலா அப்படின்றவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரைட் ஹேண்டாக ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் கோக்குமாக்கு வேலை பண்ணுறாருங்க.
அவர் மூலமாக தான் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த காமன்வெல்த்தில் சர்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, யூஜின் வந்து அங்கே அவரோட லவ்வையும் மீட் பண்ணுறாரு. அங்கே அவர் நல்லாவும் இருக்கார். ஒரு கட்டத்தில் யூஜின் அலெக்சாண்ட்ரியாவையும் ஹில்டாப்பையும் காமன்வெல்த் கூட மெர்ஜ் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு ஹில்டாப் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. அலெக்சாண்ட்ரியாவும் கிட்டத்தட்ட ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பமீலாவோட ரைட் ஹேண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் டபுள் சைட் கேம் ஆடுறவருங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆட்கள் எல்லாம் நம்ம அடிமைப்படுத்திக்கணும், நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹில்டாப்பையும் அலெக்சாண்ட்ரியாவையும் கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 99% பிடிச்சிட்றாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, மேகியோட கண்ட்ரோலில் தான் எல்லாருமே ஒரு பெரிய போருக்கே போகிறாங்க. ஸோ அங்கேருந்து யூஜினோட சப்போர்ட்டோட காமன்வெல்த் கிட்ட இருந்து இவங்க எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்றதாங்க 9, 10, 11 இந்த 3 சீசனோட கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிக் கிரிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9வது சீசன்லேயே பாதியிலேயே காணாமல் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே இல்லாமல் சீரீஸை அவ்வளோ சஸ்பென்ஸ்ஃபுல்லாக த்ரில்லராக கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கடையில் நிறைய பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறையா சர்வைவல் கஷ்டப்படுறாங்க. இந்த காமன்வெல்த் மூலமாக இவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஸோ இங்கேருந்து மேகியை லீடராக வச்சு இவங்க எப்படி காமன்வெல்த்தை எதிர்த்து ஜெயிச்சாங்க அப்படின்றதாங்க கதை. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் வைக்கிறாங்க கதையில். நம்ம ரிக் கிரிம்ஸ் எங்கே இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவரை இருக்காரா இல்லையான்றதுக்கு எப்படி க்ளூ கிடைக்குது அப்படின்றதையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான சீரீஸ். ஸோ இந்த சீரீஸோட நேம் தி வாக்கிங் டெட். இதுதாங்க இந்த சீரீஸோட நேம். இந்த நேமை வந்து கிட்டத்தட்ட இடையில ஒரு சீசனில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நேம் தான் இது, தி வாக்கிங் டெட். இதை வந்து ஒரு யூனிவர்ஸாகவே மாற்றிட்டாங்கங்க இந்த சீரீஸ் முடியும் போது. இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீரீஸ் கொண்டு வராங்க. த ஃபியர் ஆஃப் வாக்கிங் டெட், த ஒன்ஸ் ஹூ லிவ், அப்புறம் டேர்லுக்குன்னு தனியாக ஒரு சீரீஸு, டெட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸு, இந்த மாதிரி நிறையா கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்துட்டு அதை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ தி வாக்கிங் டெட் இந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள், பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான சீரீஸ். அதோட ரிக்குக்கு என்னாச்சு, அவர் எங்கே இருக்கார் அப்படின்றத இதிலிருந்து வரக்கூடிய அந்த வாக்கிங் டெட் யூனிவர்ஸில் தான் தனியாக கொண்டு வராங்க. அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வர வீடியோக்களை பாருங்கள். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து தி வாக்கிங் டெட் யூனிவர்ஸோட அடுத்தடுத்த சீரீஸை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.